சர்வம் முருகார்ப்பணம் பரணியாற்று சேனலுக்கு உங்க யாரையும் அன்போடு வரவேற்க நம்ம சேனலுக்கு இப்போ புதுசு வந்திருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் திரும்ப வீடியோ உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா 27 நட்சத்திரங்களும் அதற்கேற்ற ருத்ராட்சமும் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்ம இன்னைக்கு வரிசையா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்க அணியலாம். இரண்டாம் நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கவங்கன்னா 6 முகம் கொண்டதும் 13 முகம் கொண்ட ருத்ராட்சமும் நீங்க அணியலாம். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 12 முகம் கொண்ட ருத்ராட்சம் கண்டிப்பாக அணியலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 8 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். பூச நட்சத்திரத்துக்கு 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். மகம் நட்சத்திரத்துக்கு 9 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம். பூரம் நட்சத்திரத்துக்கு 6 முகம் 13 முகம் கொண்ட ருத்ராட்சங்களை அணியலாம். உத்திரம் நட்சத்திரத்துக்கு 12 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். அஸ்திரம் நட்சத்திரத்துக்கு 2 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். சித்திர நட்சத்திரத்துக்கு 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். சுவாதி நட்சத்திரத்துக்கு 8 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். விசாக நட்சத்திரத்துக்கு 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். அனுசம் நட்சத்திரத்துக்கு 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். கேட்டு நட்சத்திரத்துக்கு 4 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்துக்கு 9 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். பூராடம் நட்சத்திரத்துக்கு 6 முகம் 13 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். உத்திராடம் நட்சத்திரத்துக்கு 12 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். திருவோணம் நட்சத்திரத்துக்கு 2 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். சதயம் நட்சத்திரத்துக்கு 8 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். உத்திராடாதி நட்சத்திரத்துக்கு 7 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 4 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை நீங்கள் அணியலாம். சரிங்களா? இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த ருத்ராட்சத்தின் அணியின் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீவினைகள் அகலும். இதுல சிலருக்கு சந்தேகம் இருக்கும், ருத்ராட்சத்தை யாரும் அணியலாமா என்று. எல்லாருமே கண்டிப்பாக அணியலாம். அதற்கு எந்தவித சாபமோ தோஷமோ எதுவுமே கிடையாது ருத்ராட்சத்துக்கு. சரிங்களா? எப்படி மற்ற மதத்தோருக்கு மற்ற குடியர்களை அணிவதற்கு அனுமதி இருக்கோ அதுபோல் ருத்ராட்சம் நம்ம தாராளமாக அணியலாம். இதில் திருமணமானவர் ஆகாதவர் ஆண்கள் பெண்கள் மாதவிலக்கு தீட்டு எதுவுமே ஈசனுக்கு எந்த தீட்டுமே இல்லாதது. சரிங்களா? இறைவன் தீட்டு வச்சவர் அப்படி இருக்கு. அவரோட அம்சமாக இருக்கிற ருத்ராட்சம் எப்படி தீட்டு அடையும்? உதாரணத்துக்கு நம்ம எதெல்லாம் தீட்டுன்னு சொல்றோமோ அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிறது. அது உள்ள இருக்க வரைக்கும் நல்லது, வெளியே வந்தா தீட்டுன்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கணும். அதனால ருத்ராட்சம் அணிவதற்கு யார் வேண்டாமோ அணியலாம். குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் தாராளமாக அணியலாம். திருமணம் செய்து கொண்டவரும் அணியலாம். சன்னியாசியாக இருப்பவரும் அணியலாம். சரிங்களா? இப்ப நான் சொன்ன முகங்களை உங்க நட்சத்திரப்படி அணிஞ்சுக்கிட்டு ஈசனர்கள் பற்றி நலமோடு வாழ்க்கை. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.